இது வரைக்கும் நீங்கள் இந்த துவையல் சாப்பிட்டதில்லனா ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சுண்டைக்காய் துவையல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? சுண்டைக்காய் இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு உரலில் நல்லா போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இடித்து சுண்டைக்காயை 2 டைம் நல்ல தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் க்ளீன் பண்ண சுண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெயில் கூட இது வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அது கூடவே கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அது கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வறுத்து வச்சிருந்த சுண்டைக்காயும் சேர்த்து கலந்துக்கலாம். துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து கலந்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான துவையல் ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட கசப்பே இல்லை. தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.